வணக்கம். ஏப்ரல் 17ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஏப்ரல் 16ஆம் தேதி நிஃப்டி 0.5% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,300 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 11,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,000 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 13,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 2,500 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: இன்ஃபோசிஸ், டாடா எல்எக்ஸி, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி மற்றும் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். நிதியாண்டு 2026 இந்தியாவுடைய வளர்ச்சி 6.1% இருக்கும்னு கணிச்சிருக்கிறாங்க மார்கன் ஸ்டான்லி. முன்ன அவங்க கணித்தது 6.5%. இப்போ 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்கிறாங்க. 6.1% இந்தியாவுடைய வளர்ச்சி நிதியாண்டு 2026 இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மார்கன் ஸ்டான்லி. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. நிதியாண்டு 2027 6.3% இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மார்கன் ஸ்டான்லி. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 6.5%. ஸோ வளர்ச்சியுடைய சதவீதத்தை அவங்க குறைச்சிருக்கிறாங்க. நிதியாண்டு 2026 மற்றும் நிதியாண்டு 2027 இரண்டுக்குமே குறைச்சிருக்கிறாங்க மார்கன் ஸ்டான்லி. இந்திய அரசு யூஎஸ்ஏலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் உடைய இம்போர்ட் டாக்ஸை ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. அமி ஆர்கானிக்ஸ் பேர் மாற்றம் செய்கிறாங்க. புது பேர் அக்யூட்டாஸ் கெமிக்கல் லிமிடெட். ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ்க்கு இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் நடந்திருக்கு. AA- AA ஆக உயர்த்தி இருக்கிறாங்க. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கு முன்னே கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க A1+. கிரெடிட் ரேட்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இண்டோ நேஷனல் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. நம்ம நிப்போ பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி நிப்போ பேட்டரி வைத்திருக்கக்கூடிய கம்பெனி அவங்க புது முதலீடு செய்கிறாங்க. 17 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. ஏர் மானிட்டரிங் சிஸ்டம் மற்றும் ஏர் பியூரிஃபையர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய MMSPL நிறுவனத்தில் 70.7% ஸ்டேக் வாங்குறாங்க இண்டோ நேஷனல். 17 கோடி ரூபாய் முதலீடுல. இண்டஸ்இண்ட் பேங்க் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 7% அதிகரித்தது. NDTV ப்ராஃபிட்டில் அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனி மீது எக்ஸ்டர்னல் ஆடிட் நடந்து அதற்கான ரிப்போர்ட் வெளியாகி இருக்கு. எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த டெரிவேட்டிவ் டிஸ்கர்பன்சிஸ் காரணமாக வங்கியுடைய நெட்வொர்க்கில் 2.27% பாதிப்பு இருக்குது. அதாவது டிசம்பர் மாத இறுதியில் 2024 டிசம்பர் மாத இறுதியில் இருந்த நெட்வொர்க்கில் 2.27% பாதிப்பு இருக்கு. இன்டர்னல் ஆடிட்டில் 2.35% சொல்லியிருந்திருக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் ஆடிட்டில் அது குறைஞ்சிருக்கு. அதனால நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு NDTV ப்ராஃபிட்ல அப்டேட் கொடுத்திருக்காங்க. மெக்வாரி தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகுதான் மறுபடியும் அவங்க தொடர்ந்து அந்த ரேட்டிங் கொடுத்திருக்காங்கன்றது என்னுடைய புரிதல். எதிர்பார்க்கிற டார்கெட் 1,210 ரூபாய். மார்கன் ஸ்டான்லியும் தொடர்ந்து ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 755. 45 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்திருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு. அதற்கு 19 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 19 பேர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷனும் 7 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன டார்கெட் எதிர்பார்க்குறாங்க? அனைத்து அனலிஸ்டுடைய சராசரியாக டார்கெட் பார்க்கும்போது 12 மாதத்தில் எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் 20% மேலே போகும்ன்ற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த NDTV ப்ராஃபிட்டில். ஸ்வராஜ் என்ஜின்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 104 ரூபாய் 50 பைசா. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அதிகமாக ஸ்டேக் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 52% ஸ்டேக் ஸ்வராஜ் என்ஜின்ஸில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வைத்திருக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க 104 ரூபாய் 50 பைசா. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 27. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 45,416 லட்சம் ரூபாய். இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 4,542 லட்சம் ரூபாய். இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. லூபின் மற்றும் ஜைடஸ் லைஃப் நேற்று ஒரு வீழ்ச்சியாக பார்த்துருந்துருக்கு. 4-7% விழுந்திருக்குன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அந்த செய்தியிலன்னா, 2 நிறுவனங்களும் US ஃபெடரல் கோர்ட்டில் ஒரு வழக்கை அவங்க தோத்துருக்கிறாங்க. ஒரு காப்புரிமை சம்பந்தமான ஒரு வழக்கு, ஒரு மருந்துக்கு. யார் தொடர்ந்த வழக்கு? ஆஸ்டலாஸ் ஃபார்மா அப்படின்ற நிறுவனம் தான் வழக்கு தொடர்ந்தாங்க. ஸோ அதற்கான தீர்ப்பு வந்திருக்கு. கம்பெனிக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கு. அதனால் அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க மார்க்கெட்லேருந்து திரும்ப பெற வேண்டியதாக இருக்கும்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டுடைய விற்பனை வழியாக அவங்களுக்கு $30 மில்லியன்
கிடைக்குது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் $30 மில்லியன் கிடைக்குது ஒரு குவார்ட்டரில். ஸோ அவ்வளோ அளவுக்கு அந்த சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதை இப்போ அவங்க திரும்ப பெற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். இது குறித்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க 2 கம்பெனிகிட்டையும். அந்த 2 கம்பெனிகளும் பதிலும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, சட்ட ரீதியாக அணுகப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க லூபின் மற்றும் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸோட விலையை அவங்க உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. முக்கிய காரணம் இந்த விலையேற்றத்திற்கு அவங்க சொல்லியிருப்பது வந்து இன்புட் காஸ்ட் அதிகரிக்குது, ஃபியூல் விலை அதிகரிக்குது, ரா மெட்டீரியல்ஸோடைய எக்ஸ்பென்சஸ் அதிகரிக்குது. அதனால் அவங்க விலையை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மற்றொரு தகவல் ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் குறித்து அவங்களுடைய ஸ்டோர்ஸுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறாங்க. இப்போ 2,50,000 கடைகள் இருக்குது. அது 3,50,000 கடை இந்த ஆண்டு உயர்த்த வேண்டும்ன்ற இலக்கு ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் போலவே நெஸ்லே இந்தியா மற்றும் காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸோட விலையை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கனரா பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ரேகா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவுடைய துணைவியார் அவங்க ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. மார்ச் குவார்டர் முடிவில் அவங்க கைவசம் 1.46% ஸ்டேக் இருக்குது. மார்ச் குவார்டருடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை வெளியிட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க கம்பெனி. டிசம்பர் குவார்டருடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் அவங்க 1.42% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க ரேகா ஜுன்ஜுன்வாலா. விப்ரோ குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவிலேருந்து கிடைத்த தகவல், நெட் ப்ராஃபிட் 3,588 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 7%, இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 3,364 கோடி ரூபாய். ரெவென்யூ 22,504 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 1%, இயர் ஆன் இயர் ஃபிளாட்டாக இருந்திருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது வருவாயில் 22,684 கோடி ரூபாய். கைடன்ஸும் சொல்லியிருக்கிறாங்க விப்ரோ அடுத்த குவார்டருக்கான கைடன்ஸ் -3.5 -1.5% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கான்ஸ்டன்ட் கரன்சி பேசிஸில். விப்ரோடைய ஏடிஆர் நேற்று யூஎஸ்ல லிஸ்ட் இருக்கக்கூடிய விப்ரோ ஏடிஆர் வந்து 7% நேற்று நைட்டே வீழ்ச்சியை பார்த்துருந்துருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஹொனாசா கன்சியூமர் மாமா எர்த் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி அவங்க ஹிந்துஸ்தான் யூனிலீவர் மீது வழக்கு தொடர்றாங்க டெல்லி ஹைகோர்ட்டில். ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் வந்து ஹொனாசா கன்சியூமருடைய மற்றொரு நிறுவனமான டெர்மா கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த வழக்கு தொடர்ந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 7% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல், கம்பெனி 3 ஆண்டிற்கான டீலில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. ஸ்லோவாக் நிறுவனமான SCAK உடன் தான் இந்த ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ். ஆர்எம்சி ஸ்விட்ச் கியர்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு ஆனந்த் சதுர்வேதி ராஜினாமா செய்திருக்கிறாரு. லேண்ட்மார்க் காசு குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து நேற்று 3% அதிகரித்தது. கம்பெனி Q4க்கான பிசினஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. நிதியாண்டு 2025 Q4ல் கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1,525 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. முழு ஆண்டிற்கான வருவாய் 5,626 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. MSTC லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்கு. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 178 கோடி ரூபாய்க்கான டிமாண்ட் நோட்டீஸ் அது மேல்முறையீடு செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க MSTC லிமிடெட். வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜிஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. Q4க்கான கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 476 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 74% அதிகரிச்சிருக்கு. Q4க்கான ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 94 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 83% அதிகரிச்சிருக்கு. முழு நிதியாண்டிற்கான ரெவென்யூ ரெக்கார்ட் growth-ஐ எட்டியிருக்கு. ரெக்கார்ட் growth-ன்னு சொல்லும்போது வளர்ச்சி இயர் ஆன் இயர் 83% இருந்திருக்கு, 1,598 கோடி ரூபாய். அதே போல் முழு ஆண்டிற்கான ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸோடைய growth-ம் ஒரு ரெக்கார்டை எட்டியிருக்கு, 58% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. எண்ணிக்கை 229 கோடி ரூபாய். DLF லிமிடெட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க கொல்கட்டா ஐடி SEZ டெக் பார்க்க விற்பனை செய்கிறாங்க 693 கோடி ரூபாய்க்கு. ஃப்ரீஜன் குரூப் அதை வாங்குறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹3.50. பாடம் காட்டன் யான்ஸ் ஏப்ரல் 23 ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. VTM லிமிடெட் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் 1.5 ஷேர்ஸ் வந்து அவங்க போனஸாக வழங்குறாங்க. 1.5 அப்படின்றது கொஞ்சம் புதிதாக இருக்குங்க அந்த ஃப்ராக்ஷன்ஸில் எல்லாமே. ஸோ ஒரு ஷேர் வைத்திருந்தால் 1.5% 1.5 ஷேர்ஸை அவங்க போனஸாக வழங்குறாங்க VTM லிமிடெட். மகாநகர் கேஸ், IGL, அதானி டோட்டல் கேஸ் போன்ற ஸ்டாக்ஸ் நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. மணி கண்ட்ரோலில் என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அரசு வந்து ப்ரையாரிட்டி கேஸ் அலோகேஷனை குறைச்சிருக்கிறாங்க. அதாவது அட்மினிஸ்ட்ரேட் ப்ரைஸ் மெக்கானிசம் கேஸ் அலோகேஷனை வந்து குறைச்சிருக்கிறாங்க. முன்ன இருந்ததை காட்டிலும் 15% 20% குறைச்சிருக்கிறாங்க இந்த கம்பெனிஸ்க்கு அவங்க அலோகேட் பண்ணுறது. அது குறைந்த விலைக்கு வழங்கக்கூடிய கேஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். மகாநகர் கேஸ், IGL, அதானி டோட்டல் கேஸ் போன்ற நிறுவனங்கள் நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்ததற்கு.
கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் நேற்று அதிகரித்திருக்க வேண்டும். ஜேபிஎம் ஆட்டோ 11% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 16,983% வால்யூம் அதிகரித்தது. சமை ஹோட்டல்ஸ் 11% ஷேர் பிரைஸும் 416% வால்யூம் அதிகரிப்பு. வால்சந்த் நகர் 10% ஷேர் பிரைஸும் 229% வால்யூம் அதிகரிப்பு. இன்ஜினியர்ஸ் இந்தியா 8% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 245% வால்யூம் அதிகரித்தது. மேக்ஸ் இந்தியா 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 660% வால்யூம் அதிகரித்தது. பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ் 8% ஷேர் பிரைஸும் 148% வால்யூம் அதிகரிப்பு. இண்டஸ்இண்ட் பேங்க் 7% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 650% வால்யூம் அதிகரித்தது. சாஸ்கன் டெக்னாலஜிஸ் 6% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 100% வால்யூம் அதிகரிப்பு. ஜிஇ பவர் இந்தியா 6% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 410% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஜைடஸ் லைஃப் 7% சரிந்தது. 230% வால்யூம் அதிகரிப்பு. மகாநகர் கேஸ் 5% வீழ்ச்சி. 760% வால்யூம் அதிகரிப்பு. ஆஸ்ட்ராஜெனகா 4% வீழ்ச்சி. 716% அதிகரித்தது வால்யூம். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் 3% வீழ்ச்சி. 149% வால்யூம் அதிகரிப்பு. ரெட் டேப் 3% வீழ்ச்சி. 105% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.